நம்முடைய தொலைபேசி வாயிலாக பாஜகவினுடைய கருநாகராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இதனுடைய சுற்றுப்பயணத்தின் போது கூட்டணியில பாமகவும் அங்கம் வகிக்கிறது இணையும் எனவும் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? திமுகவின் இந்த விமர்சனங்களும் பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த அழைப்பை இபிஎஸ் விடுக்கிறார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் பிரத்யேக பேட்டியும் அளித்திருக்கிறார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏற்கனவே பாமக கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தவிர்த்த பாஜக கூட்டணியிலும் அவங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் மரியாதைக்குரிய திரு அன்புமணி அவர்கள் பலமுறை தமிழ்நாடு அரசினுடைய தவறுகளை தினசரி சுட்டிக்காட்டி அறிக்கைகள் விடுத்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார், பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ஐயா டாக்டர் ஐயா அவர்களும் பலமுறை பேசிய கருத்துக்களின் அடிப்படையில ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேயானால் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே தீரும் என்று அவர் பேசியிருக்கிறார். இரு தலைவர்கள் இருவிதமாக பேசினாலும் கூட அவர்களுக்குள் நிச்சயம் ஒற்றுமை வரும் என்பது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஒற்றுமையாக வருவார்கள். அந்த கட்சிகளுக்கு இப்போதைக்கு ஏற்பட்டிருக்க தற்காலிக பிரிவு மன வருத்தங்கள் சரியாகும் என்று நாம் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இப்படி பார்க்கையிலே கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த பாமக மீண்டும் கூட்டணியில் இடம்பெறும் என்பது எடப்பாடி அவர்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அது நிச்சயமாக உண்மை, வரவேற்கத்தக்கது. அப்படித்தான் வரும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இதில் எந்தவித அழுத்தமும் தேவையில்லை. சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவுக்கு எதிரான மனநிலையை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் இந்த முறை திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று டாக்டர் ஐயாவே சொன்ன பிறகு கூட இதில் என்ன சந்தேகம் இருக்கும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. திரு நாகராஜன், அதே போல உட்கட்சியில பாமகவில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்க குறிப்பிட்டது மாதிரியே விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்த்தாலும் கூட கூட்டணி தொடர்பான இந்த மன வருத்தம் தான் இருக்கிறது. ஒரு இருவேறு கூட்டணியை விரும்புகிறார்கள் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறதே, அது உண்மைதானா? அந்த கருத்துக்கள் வெளிப்படையாக எங்காவது பகிரப்பட்டிருக்கிறதா, தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா? எல்லா ஊடகங்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி தானாக தங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை சொல்கிறார்கள் ஒழிய பாமகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த கருத்துக்கள் வரவில்லை. பாமகவில் அதிகாரப்பூர்வமாக வருகிறது என்று பார்த்தால் டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திமுகவை விமர்சித்து வருகிறார். வெளிப்படையாக வருகிறது. ஐயா டாக்டர் அவர்கள் திமுக ஆட்சி 2026 மாற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதுவும் வெளிப்படையாக வருகிறது. மற்ற நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எதுவும் வெளிப்படையாக வரவில்லையே. அதை அவரவர்கள் யூகத்துக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் உண்மை இல்லை. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கருநாகராஜன்.